நல்லன எல்லாம் தரும் பூங்குழலாமி கடை கண்களே. சேலம் பார்ட்டிக்கு 2000 மூட்டை அரிசி அனுப்பணும் இல்ல? நேற்று ராத்திரியே லாரியில் அனுப்பிட்டாச்சு சார். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் வசந்தி. காலேஜ்க்கு எந்த வண்டி பார்த்துட்டு போறது? தியேட்டர் எடுத்துட்டு போயம்மா. டிரைவர் எங்க? இன்னும் வந்து தொலைல. காலேஜ்க்கு வர டைம் ஆகுது. அப்பா வர வர அவன் அட்டகாசம் தாங்க முடியல. கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. படப்பையில கபாலி. எப்படி என்னடா தட்ட கண்ணி வளர்ந்த மாதிரி வந்து போஸ்ட் கொடுக்கிறேன் ஐயா? என்னடா உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஐயா? மணி 9 ஆகுது. அம்மா காலேஜ் கூட்டிட்டு போனாங்கிற வழி வேண்டாம் உனக்கு ஐயா? உன் யூனிஃபார்ம் எங்கடா ஐயா? என்ன ஐயா? இனிமே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்ட உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓய்வு போயில என்னடா சின்ன முதலாளி இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. போட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா தம்பி, முதலாளிகிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசப்பா. மேனேஜர் அழிச்சு வைக்கையா? அதிகமா வைக்காதையா? முதலாளி வெறுக்கிறாரு. உன் ஜாமீன் என் பாக்கெட்ல இருக்குது. அவுத்து விட்டா நீ அவுட். என்னம்மா பெரிய காலேஜ்? காலேஜ் இருந்தா நீங்க போறதில்ல. நீங்க போன காலேஜை மூடிடுறாங்க. பெட்ரோல் தான் ரேட். சரி சரி வா போயிட்டு வாங்க. என்ன இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்கூடாது சார். என்னையா பண்ண சொல்றேன்? இவன் தாத்தாவுக்கு டிரைவர், இவன் அப்பா எங்க அப்பாவுக்கு டிரைவர், இப்ப இதுக்கு இவன் டிரைவர். சங்கர் எங்கப்பா படத்த? லைப்ரரிக்கு போறப்ப எப்பா வேலைக்கு ஆளுநர் வர வரைக்கும் இப்படித்தான் நீ ஊரை சுத்திக்கிட்டு இருப்பியா? அது வயசு கோளாறுங்க. மேனேஜர் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க.
பாத்தியாடா சங்கர், காலேஜ் கூட நம்ம இவ்வளவு கரெக்டா டைமுக்கு வந்தது இல்ல. இங்க எப்படி கார் 9 மணிக்கு வந்து சேர்ந்துறோம் பாத்தியா? எங்கடா பறவைகளை காணோம்? நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். அட இது பாத்தியானே, அதாவது கூட்ட விட்டு பறந்து வெளில வர வேண்டாமா? ஏதாவது அவரத்துக்குள்ள வந்துருச்சு, அதான் மிஸ் ஆகி போச்சு. இல்லன்னா தெரியுமே. நீ வெண்ண பாரு, நாளைக்கு அவர்கிட்ட நான் பேசல. என் பேரு இப்ப சங்கர் இல்ல, இந்த மீசை எடுத்துட்டு சங்கர் வச்சுக்கணும். என்னையா மொய்தீன், கடன் வாங்கி 3 வருஷமாச்சு, முதலையும் கொடுக்கல, 2 மாசமா வட்டியும் ஒழுங்கா கொடுக்கல. உன் மனசுல என்ன நடத்திக்கிட்டு இருக்க? மன்னிச்சுக்கங்க, வியாபாரம் சரியில்லை. வியாபாரம் சரியில்லையா? அதாவது வாங்கின பணத்துக்கு மேல வட்டி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா? என்ன சட்டமா பேசுறேன்? என்ன சொல்றேன்? ஐயா சட்டை விடுங்க ஐயா, எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வட்டி பணம் கொடுக்கல, உங்களை விடவே மாட்டேன். முடியாது, சட்டை முடியுங்க. சட்டை விட சோமாளி. என்ன குப்பத்துக்கே நீ ஒரு பெரிய ஆமாங்க. ரவுடிக்கு ரவுடி, நல்லவனுக்கு நல்லவன். ஒண்ணும் தெரியாத ஏழைகளுக்கு அந்நிய வட்டிக்கு பணம் கொடுக்கறது, அவங்க திருப்பி கொடுக்க வழியில எல்லாம் அவங்க பொண்டாட்டி தாலி வரைக்கும் படிக்கிறது. இந்த பக்கம் நிறைய ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு, உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. என்ன பயமுறுத்தாங்க? ஒன்னு பேச வேண்டியது பேசிக்கிறேன். போட இனிமே இங்க வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா என் வருஷத்துக்கு சொல்லியிருப்பங்க, இவன் பெண்ணை நிமித்திடுறான். बादल छठे तो चांद का मुक्ता दिखाई दे, मजनू को तेरे हुस्न का जलवा दिखाई दे. புரியுதா மும்தாஜ்? நல்லா புரியுது. மேகம் விலகினால் நிலவு பிரசன்னமாகும். இந்த காதல் பைத்தியத்திற்கு உன் அழகுமுக தரிசனம் கிடைக்கும். அது என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் மும்தாஜ்? நேரம் வரப்போ. அலைக்கும் சலாம். தங்கச்சி, நீ படிச்சு சீக்கிரம் பட்டம் வாங்கணும். மும்தாஜ் பிஏன்னு போர்டு வீட்டுக்கு முன்னாலே மாட்டணும். அதை என் கண்ணாலே பார்க்கணும். வரேன்னா? ரைட், நான் வரேன் போய். இந்தாங்கப்பா வீட்டு சாவி. கேளுங்க. 20 ரூபா. 20 ரூபாய் 50 காசும். 22 ரூபாய். 23 ரூபாய். 30 ரூபாய். உழைச்சு சம்பாதிச்ச துட்டா இருந்தா ஒழுங்கா கேட்பாளுங்க. கள்ளச்சாராயம் விக்கிற காசு, அதான் கண்ணு மூடிக்கின்னு கேட்க சொல்லுது. நாம பேச்சு ஓவரா போகுது. உடம்பு எப்படிக்குது? இடுப்பு வலிக்குது. கொஞ்சம் புடிச்சு விடுறியா? என்கிட்ட 31 அள்ளி போடு. கராக்கி காத்து கிடக்குது. என்ன ஐயா நம்ம கிட்டே வாலாட்டா? நாளைக்கு பாத்துக்கிற ஒரு கை. மீனா? மீன் தான். விக்கிற மீனா? இல்ல, திருப்பி கடல்ல கொண்டு போய் கொட்டி வேடிக்கை பாக்குற மீன். இன்னமே காலங்காத்தால கைய வைக்காத கஸ்மாலம். என்ன, நான் மீன் கேட்ட விக்கிறது இல்ல, ஏமாத்துறியா? நீ என்ன மீனா வாங்க வர்ற? தினம் குப்பத்துல வந்து பொம்பளைகள் டாவ் அடிக்க வர்ற. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்த சாப்பு எதிர்ப்பு மூஞ்சி முகரகத்தை நல்ல வாய்க்க மாட்டேன். மாரியம்மா, என்ன என் மேல எச்சு துப்பிட்ட?
நான் துப்புரத்தில் நீ என்னத்தியா வந்து நிக்கிற ஒத்திக்க கஸ்மாலா டேய் யார நான் போதே ஒரு கைது இந்த கைதே காதல் பண்ணாலே இது வாடா டேய் என்ன நீ எந்த பக்கம் போய் நின்னாலும் ஏன் மேலே துப்புற உன் மேல ஆசை அப்ப சொக்காதான் பாக்கி இதுலயும் துப்பிரு ரெண்டையும் அர்ஜென்ட் செலவுக்கு போட்டுறேன் பாத்துட்டு போனா கோச்சுக்காதப்பா நேத்து வாங்கிட்டு போன கிழங்கா மீன் எப்படி இருந்தது ஆஹா அருமையான மீன் அத வறுத்து எங்க முதலாளிக்கு கொடுத்தேன் பாரு சாப்பிட்டுட்டு நேத்துக்கு மத்தியானம் பாத்ரூம்குள்ள போனவரு பிடிஞ்சுதான் வெளியில வந்தாரு எனக்கு நல்ல ரெஸ்ட் அதே மீன் இருந்தா கூட ஐயா அது வேணா ஐஸ் மீன் மீனுக்கு ஐஸ் வைக்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் இப்ப வச்சுக்கிறேன் பாரு புச்சா கேன மீன் மீன்லயுமா கேன இருக்குது குந்து பாரு பாரு அல்வா பாத்தியா அல்வாவா மீனா போடு நாலு மரியம்மா என்னாச்சு கூட எடு ஐயா நான் மார்க்கெட் என்ன 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 ஏன் இப்படி சொல்ற ஐயா அது உள்ள விட்டு விட்டு நான் விட்டு விட்டேன் நான் எடுத்து ஆடு 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 ஜோராடு நட்டுறாரே தேவையில்லை இந்த மீன் எனக்கு எனக்கு எடுத்துட்டு மாரியம்மா இத நான் குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன் கண்ணாடி தொட்டியில போட்டு உன் நினைப்பு வந்தா தொட்டு தொட்டு பாத்துக்கிறேன் கூட தரமாட்டேன் மகேஷ் ஆளு நடந்து பாடுறா அவன் ஒருத்தி வந்தாதான்டா இந்த பஸ் ஸ்டாப்பு களை கட்டுது. ஆமாண்டா அது மறந்துட்டேன் நானு. ஏண்டா தினம் ஒரு டிரெஸ் போட்டு வராள ரொம்ப பணக்கார விட்டு பொண்ணா இருக்கட்டும் பெரிய எடுத்து பொண்ணுன்னா ஏண்டா பஸ்ல போனோம் கார்ல தானே போனோம். அட மழையா அவங்க அப்பன் கஞ்சனா இருப்பான் பெட்ரோல் மிச்சம் பண்றதுக்காக இப்படி பஸ்ல அனுப்புறான். இன்னைக்கும் கோட்டை விட்டுறாத அப்புறம் வாழ்க்கை பூரா நீ கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். டோன்ட் வரி இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். ஆல் தி பெஸ்ட் ஹீரோ. தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். 5E இப்பதான் போச்சு. இனிமே பஸ் எப்போ வருதோ உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் மோட்டர் சைக்கிளே லிஃப்ட் கொடுக்குறேனே. இன்னாபா உடம்பு எப்படி கீது இன்னா தில்லுன்னா உன் பின்னால குந்திக்கின்னு வர சொல்லுவ. நீ என்ன ராஜேஷ் கண்ணாவா? என்னப்பா பாக்குற? என்ன ஏமாத்தி இசுக்குன்னு போலான்னு பாத்தியா சோமாரி? வாப்பா வஸ்தாது. நமஸ்காரம். நீ தான் இந்த ஆளுக்கு தோஸ்தா? பஸ் ஸ்டாப்ல நின்னுங்கன்னு போற வர பொண்ணுங்களை கலாட்டா பண்ணி நிக்கிறீங்களா? சோத்து கையில ஒண்ணு என்னமா அவன் மண்ண தரவாரு என்ன போட்டு அடிக்கிறேன்னு அவன் யாருன்னு எனக்கு தெரியாத. மகேஷ் யாருப்பா மகேஷ்? என் பேர் சத்குரு சிவானந்தம். ஏன்பா அப்படி பொம்பளை கிட்ட தகராறு பண்றேனே? நல்ல அடிமாவன சரியான நேரத்துல கால வாடிட்டு போறீங்க. இவனுங்க எல்லாம் உனக்கு தோஸ்தா? உதவுயோன்னு தெரிஞ்ச உடனே ஜகா வாங்கினா இப்படி என்ன யாருன்னு நினைச்சின? ப்ரூஸ்லி தெரியுமா உனக்கு? யாரவ? என்ன நினைச்சிட்டு உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோட்டா எடுத்துட வேண்டாம். இந்த பாரு மரியாதை பேசு. இந்த பிஸ்தாவுக்கு பின்னால மோட்டார் சைக்கிள்ல நான் குந்திக்கிற வரணுமா? இவர் எனக்கு லிஃப்ட் தராராம். என்னப்பா பெரிய இடத்து பிள்ளை இப்படி சின்னத்தனமா நடந்துக்கலாமா? ஏய் மரியாதையா பேசுடா. எனக்கு டாப்போட தெரியும்டா. சைமன் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இருக்கு. இவன் தங்கச்சி மாதிரி. இனிமே இந்த பொண்ணுகிட்ட லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்ன என்ன செய்வ? அதை நான் சொல்ல மாட்டேன். தங்கச்சி பஸ் வந்துச்சு, நீ போமா. இன்னும் என்னப்பா பாத்து நிக்கிற? போய சீக்கிரம் வண்டி.
உன் மூஞ்சில அழகு சொட்டு எந்த கழுதையும் உன்னை சீண்டாது. ஏன்பா ஒரு அட எடுபா வண்டிய எங்க போன? அட என்னப்பா இப்ப மட்டும் கோயிற? ஐயா எங்க போன? வண்டிய நேர நீ விடு, ரூட்ட நான் சொல்றேன். இங்க காலேஜ் எதுவும் இல்லையே? நம்ம காலேஜ் இங்கதான் பாக்கிது. வரேப்பா, ரொம்ப டான்ஸ். தம்பி இங்க வா. அதோ போகுது அந்த பொண்ணு. அது எந்த கிளாஸ் டீச்சர்ப்பா? அலமேலு வா. அது டீச்சர் இல்ல சார், இங்கதான் படிக்குது. அது 9ஆம் கிளாஸ்ல 3வது வருஷம். அண்ணே முதலாளி வராருண்ணே. என்னப்பா கடலுக்கு போகாம எல்லாரும் வானத்தையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மப்பு மந்தாரமா இருக்கு, ஒருவேளை மழை வருமானு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. வெயிலுக்கு பயந்து உழுகாம இருந்தா விவசாயி வாழ முடியாது. மழைக்கு பயந்து நீங்களும் கடலுக்கு போகாம இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாதப்பா. அதென்ன முதலாளி அப்படி சொல்லிவிட்டீங்க? தண்ணிக்குள்ளதான் சரி ஆண்டவன் எங்க எழுதி விட்டான். அப்படி இருக்குங்க, மழைக்கு பயப்படுவோமா? அது இல்லைங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா மீன் நிறைய கிடைக்கும். அதுதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சரி. கேரளாவில இருந்து அடுத்த வாரம் 10 படகு வருது நமக்கு. அது எங்க குப்பத்துக்கே வாடகை. உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க பொழைச்சுக்கிட்டுறோம். வாடகை எல்லாம் ஒழுங்கா தரதா இருந்தா அந்த 10 படகை உங்களுக்கே கொடுத்துறேன். ஆர்டர் பிளீஸ். குலோப் ஜாம் இருக்காப்பா? இருக்கு சார். ஆறு கொண்டாப்பா. இந்தாப்பா. கொயா புடிக்குதா? என்ன சார் சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, குலோப் ஜான தமிழ்ல சொல்றாங்க. ஓ அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் திருவாயை திறக்காம இருக்கியா? ஹலோ சங்கர். ஹலோ ஹலோ. பஸ் ஸ்டாண்டா? பாப்பா பஸ்டாது. எப்படி கீர? முதுவெல்லாம் நீங்க நல்லாவே இருக்கங்க. நீங்க அங்கேயே இருங்க. நீங்க என்னடா எப்படியோ சண்டையில ஆரம்பிச்சு காதல வந்து முடிச்சிருக்கிய? நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாதுடா. பாத்தியா, கண்ணாலேயே பேசி புடிச்சிட்டேன். என்ன தங்கமான பொண்ணு தெரியுமா? ஜாஸ்தி பேசுறது கூட கிடையாதுடா. ரொம்ப ஷை டைப். வாமா வா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹலோ சொல்லு. ஏய் என்னடா ஊமைய? நம்மானு எவ்வளவோ பெட்டர் போல் இருக்க. ஐயோ எனக்கு இப்பதான்டா தெரியும். ஏமா உனக்கு பேபே பேச வராதா? கன்றாவி கன்றாவி. அதான் நீ அன்னில இருந்து பார்வையிலேயே பேசுறியா? ஆமா, உன் அழகு கோஷிஷ் காதல் வேற. பொண்ணு 10 ரூபாய்க்கு டிஃபன் அவளுக்கு. பைதவே இங்க வாங்க. போய் டிஃபனை துண்ண பேபே பா. எனக்கு வந்து சேர்ந்தது பாரு. என் ஃப்ரெண்ட் ரங்கநாத் ஃப்ரம் பாம்பே. அங்க பெரிய சினிமா கேமராமேன். ஹலோ ஹவ் டு யூ டு? இல்ல அது பம்பாயில சினிமா கேமராவா? இந்தாபா, நீ அந்த சீனதாமனை பக்கத்துல நின்னு பாத்துக்கிறியா? அவன் கருப்பாக்கிறாளா சேப்பாக்கிறாளா சொல்லுப்பா. என்ன சொல்றாங்க? அண்ணே பத்தி விவரமா சொல்ல. அது ஒண்ணு இல்ல, இவங்க காலேஜ்ல மெட்ராஸ் பாஷையில ஒரு டிராமா போடுறாங்க. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணி நிக்கறாங்க. அது நம்ம பார்ட்னர் சொல்ல பிராக்டிஸ் பண்றாங்க. நமக்கு எதுக்குங்க? வாங்க. இந்தாபா, நீ அந்த ஏமா மாலையாச்சு பாத்துக்கிறியா? ஹேமா மாலினி தர்மேந்திரா. ஓ வேற சீக்கிரம் கொண்டாப்பா. இதுக்கு என் ஊமையே என்னபா இது? ரோபிஜான் ஜோ அது தெரிஞ்சியா? இன்னாத்துக்கு எல்லாம் தனித்தனியா போட்டு கொண்டாந்துக்கிற? எல்லாம் ஒரே பிளேட்ல போட்டு கொண்டாரு தானே? எல்லாம் இப்படித்தான் கொடுக்குற பழக்கம். யோ என்ன நீ ராங் பண்ற? அலமேலு கவனம் இருப்பா. ஆமா நீ என்ன சும்மாவா குடுக்குற? வாங்குறல சட்டை விடுமா? சும்மாரியா? கபாயர்ல சைபர் சைபர் எடு சினிமா படம் பாத்துக்கிறியா? அதுல அந்த ஜேம்ஸ் பாண்ட் இப்படித்தான் வில்லன். டிஷா அலமேலு ஐயோ சட்டை விடுமா? ஏதோ பொம்பளை அத்தை சும்மா இருக்கான் அவன். டேய் வக்காது, நம்மள யாரு நினைச்சுக்கிற? கையில மட்டும் ஒரு சோடா பட்டி இருந்துச்சு. சோடா குடிச்சிருக்கியா? கழுவிருப்ப டிஷா. அலமேலு கட்டி விளையாட வந்தடா. என்னவா இங்கே நிறுத்திக்கின? நீ ஒண்ணு செய், இங்கே இறங்கி கோடி நடைய போயிட. சத்தாம்பா, ரொம்ப தேங்க்ஸ். ரைமன், அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அலமேல நம்ம முன்னாடியே இறக்கி விடுவான். இது நம்ம குப்பத்துக்கே அவமானம். ஏய்,
அவன் இடம் தெரியாம வந்து விளையாடுறான். இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? ஏதோ அல்லா தேவல நல்லா நடக்குது. நாடகம் சரி, வீட்டு பக்கம் தானே போறேன். மும்தாஸ் வீட்டுல சர்க்கரை இல்லேன்னு சொல்லிச்சு. இது கொண்டு போய் கொடுத்துறியா? சரி. இதுல கொஞ்சம் சக்கரை போடு. இதோ. சலீம் பாபா வீட்டுல இல்லையே. நான் அவரை பார்க்க வரல, உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க பாபா அந்த சர்க்கரையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கொடுங்க. அல்லாவா பார்த்து எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா உன் முகதர்சனம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். பேசணும்னு என் மனசு எவ்வளவு துடிக்குது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல நாள் சீக்கிரமா வரணுமே நானும் தான் விரும்புறேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மும்தாஜ். நான் போயிட்டு வரேன். अस्सलाम वालेकुम. मैं जाता हूँ. கபாலி, ஏன் வண்டி நிறுத்திட்டே? என்னாச்சு? நானா நிறுத்தினேன், அதான் நின்றுச்சு. என்ன ட்ரபிள்? இந்த பாரு, எனக்கு வண்டி ஓட்டத்தான் தெரியும், இந்த ரிப்பேர் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியாது. அடாடாடா, உன்னோட வந்தாலே பெரிய நியூசன்ஸ். ச்சே, இடியட். என்ன நீ ரொம்ப ஓவரா விரட்டுற? நான் என்னமோ வேணும்னு வண்டியை நிறுத்தினதால நீ நினைக்கிற? இந்த சாவி நீ எடுத்துட்டு போ, நான் நடந்து போறேன். கபாலி, இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி விரட்டுற? நான் அவசரமா வீட்டுக்கு போகணுமே. அப்ப பேசாம வண்டியில இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வரேன். உட்காரு. சைமன், சைமன். என்னப்பாச்சு? எல்லாம் ஓகே. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சுட்டேன். வண்டி நடு ரோட்ல நிக்குது. வெரி குட். நீ வெரி குட்ங்கிற அந்த பொண்ணு என்ன இடிட்டுங்குது. என் தலையெழுத்து உனக்காக நான் வாங்க வேண்டியிருக்கு. பரப்படி நேரம் ஆகுது. என்ன வச்சுக்க. சைமன், சீக்கிரம் பார்த்து கொடுத்துறேன். கமிங். கபாலி, இந்த வண்டியை இப்பவே ரிப்பேர் பண்ண முடியாது. கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விடு, காலையில பார்க்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நான் அவசரமா போகணுமே. ஒரு டாக்ஸி கூட கிடைக்காத இடத்துல வண்டி வந்து நிறுத்திட்டு இன்னொரு வாட்டி இடியட்னு சொன்னீங்கன்னா உன்னை நடுக்காட்டுல கொண்டு விட்டுருவேன். பாவம்பா, வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சைமன், எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு. மோட்டார் பைக்ல லிஃப்ட் கொடுக்குறியா? சாரி மேடம், எனக்கு ஒர்க் ஷாப்ல நிறைய வேலை இருக்கு. ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீ? நான் யூசுவலா பொம்பளைங்களை மோட்டார் பைக்ல ஏத்த மாட்டேன். கபாலி, நீ புக்ஸ வீட்டுக்கு கொண்டா, நான் நடந்தே போறேன். என்னங்க நீங்க? பரவாயில்ல, வாங்க. வாட் இஸ் தேர்? இந்த சைமன் கொஞ்சம் ஸ்பீடா போவான். இடுப்பு அணைச்சு பிடிச்சுக்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன். பாய். உனக்கு என்ன தைரியம் இருந்தா தங்கச்சியே மோட்டார் சைக்கிள் ஏத்திக்கிட்டு எங்க வீட்லயே கொண்டு வந்து இறக்கி விடுவேன். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க குப்பத்து பொண்ணை மோட்டார் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாலே இறக்கி விடுவேன். பதிலுக்கு பதில். அலமேலுக்கு எனக்கு இருக்கிற விஷயம் வேற. அதே மாதிரி எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்கிற விஷயம் வேறேன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு போறான் பத்தியா? டேய் சங்கர், இப்ப நல்லா அவன் தலைமையில தட்டி வைக்கணும்டா. இல்ல, இன்னைக்கு உன் தங்கச்சிய மோட்டார் பைக்ல ஏத்திட்டு வரான், நாளைக்கு அவளோட பீச்ல டுவெட்டே பாடுவான். பதிலுக்கு பதில் டப்பிங் படம் பேரெல்லாம் சொல்றான். சைமன், பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, என்னை மன்னிப்பிறாக.
சங்கர், இதுல யாரும் தலையிடாதீங்க. இது என் சொந்த விஷயம். நீ பேசாம இரு. இது என் சொந்த விஷயம். முடியாது. இவனை கொலை பண்ண விட மாட்டேன். முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் அவரை கொல்லு. சைமன், நெல்லு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். உண்மையை புரிஞ்சுக்காம எங்க அண்ணன் உன் கூட சண்டை போட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். பணிஞ்சு போனா கன்னத்துல அடிக்கிறது, துணிஞ்சு நின்னா காலை பிடிக்கிறது. இதானே உங்க பணக்கார புத்தி? பணக்கார குடும்பத்துல பிறந்தா எல்லாருமே கெட்டவங்களா தான் இருக்கணுமா? நீ மட்டும் என்ன விதி விலக்க? நல்ல பாம்பு குட்டியில விஷக்குட்டி நல்ல குட்டின்னு வித்தியாசமா இருக்கு. நீயும் அந்த சதாசிவத்தோட மகதானே. ஷட் அப். அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசாதே. இப்போதானே சொன்ன பாம்பு குட்டின்னு, அதுக்குள்ள என்கிட்டயே படம் எடுக்கிறீங்க. ஏழைங்கன்னா அர்த்தம் இல்லாம பணக்காரங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன் குப்பத்து புத்தியை விட மாட்டேங்கிறியே. கை விடு. கைய விட. கைய விட்டுட்டா ஒண்ணு கொடுப்பேன். என்ன கொடுப்ப? முதல்ல கைய விட. என்னமோ கொடுக்கறேன்னு சொன்ன. எங்க? இங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க அங்க. என்னடா இது? வெறும் சாக்லேட்டா? நான் என்னென்னமோ நினைச்சேன். பாப்பா வா, நீ இங்கே குந்து, நான் போய் எங்க அக்கா விசுன்னு வந்துடுறேன். உங்க அக்காவையா? ஓடியா ஓடியா, உடிச்ச வாழைப்பைய மாதிரி உழுவைக்குது. அல்வா துண்டு மீனா? ஐயா கஸ்மாலம், அல்வா துண்டு மாதிரி வஞ்சரைக்குது. ஐயா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இரு வர. நீ இங்கே குந்தினு. அப்பப்பா, ஐயா. வாயா டைவரு. என்ன நம்ம கடப்பக்கமே ஆளை காணோம். எம்மீனும் கடல்ல பிடிச்ச மீன் தாயா? என்ன களிமண்ல செஞ்சேன்னு சொன்னேன். அதனை அப்படி கேக்குற? ஆமா, இப்ப வந்து மீனு தானே? இப்ப வந்துதான். தொட்டு பாரு, தொட்டுந்தா துட்டு கொடு. மீனை பார்த்தா புதுசா தான் தெரியுது. இன்னாடி கஸ்மாலம், இந்த கனசாய் மாவு கையிலே உன் டகில் வேலையை காட்டுறியா? நாக்கு இஷ்டு வச்சு அறுத்துருவண்டி. நீ கஞ்சாய் மகனா? நான் முச்சால் பேசிடி. சும்மா ஏமாந்துற மனுஷன நீ தட்டுக்கு புள்ளான்னு பாக்குறியா? கம்மன் வர மனுஷனை பார்த்து பல்ல ஈனி இழுக்கிற, இஷ்டு இஷ்டு மூடுற, மசக்கறிய. இது ஒரு பயப்பா. நீ வாயா என் கடைக்கு. ஏங்கல மீன் வாங்க மனுஷன நீ எப்படி இஷ்டாண்டா? அழைச்சா பாடு. இன்னாடி சொல்றா? இன்னாடி பார்த்தா இன்னாடி பல்லுகள்லாம் கட்டிட்டு காமல கை வைப்பமே.
இது என்ன தெரியுமா? ஏகாதி டிராகன் பாத்துக்கிறியா? அதான் ப்ரூஸ்லி அடி. என்னடி நினைச்சுக்கிற? தங்கச்சி நான் சேர்ந்துக்கினேன் என்ன அடிக்கிறீங்களா? எங்க ஆயா விட்டாரு. என்னக்கா ஆயா சுத்த பஜாரடி ஊரே கூட்டிட்டு விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆளை இட்டாந்துக்கிறேன். யாருமே வந்து பாரு. மீன் கபாலு இந்த குதிக்கு கடையை பாருங்க வர. ஆயா வருவாள. அப்பா ஆயா வந்து அவளுக்கு நம்ம பாயாதான். போனா சங்கரே, எப்ப சங்கரே? நிறுத்து நிறுத்து நிறுத்து. யார் அந்த பொண்ணு? டீ கடை மொய்தீன் பாளுடைய மக மும்தாஸ். மழை வரும்போது தெரியுது. வீட்டுக்கு தானே போறேன். வா, கொண்டு போய் என் கார்ல தர்றேன். வேண்டாம். வர வழியில மழை நிக்கிற உள்ளவா, பரவாயில்ல உள்ளவா, வா வா. இந்த முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. சரி போட்டுக்க. வேண்டாம், பரவாயில்ல. உடம்புல ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு. போட்டுக்க, உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. ஏன் இப்படி பாக்குறீங்க? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. ஏமழையே, உனக்கு 1000 சலாம். எதுக்காக? உன்னை என் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்ததுக்காக. நான் தான் மழை விட்டதும் போயிடுவேன். இந்த மழை விடாம பெஞ்சிட்டு இருந்தா கொடையை பிடிச்சிட்டு போயிட்டேன்னா நான் உன்னை போக விட மாட்டேனே. என்ன தவிர இந்த அழகான உடம்பை மழைத்துளி கூட தொடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது மும்தாஜ். மும்தாஜ், காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது சரி, உனக்காவது அப்பா இருக்கிற. நான் தான் யாருமே இல்லாத அனாதை கட்டேன். ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்க விஷயமா பேசிட்டோமா? அது உங்க சாமர்த்தியம். நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார். நான் வீட்டுக்கு போறேன். மழை இன்னும் விடலையே. மழையா? மழை விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன வரட்டும்? சலாம் வலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க மொய்தீன் பாய், உட்காருங்க. பரவாயில்லைங்க முதலாளி, நீங்க கூப்பிட்டதா தம்பி வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயங்க? என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செஞ்சுக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு? நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன். அவளையே நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்க மகளை எப்படி எனக்கு 2ஆம் தாரமா கட்டித்தரதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, கல்யாண செலவை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? சம்மதம் சொல்ல வேண்டியதானே? முதலாளி, என் மக கல்யாண விஷயம் மன்னிச்சுக்க. நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க.
சொல்லுபான்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. அட இம்மாந்தானா, இது படா ஈஸிபா. துப்பாக்கி 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 துப்பு 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 மழை. ஒரே அடிச்சு கொண்டு இந்த கடலை போட்டுருவேன். ஏன் சிரிக்கிற? அது பாம்பில்ல, வேளாங்க மீன். அத பார்த்தா எப்படி பயந்துட்டிய? ஓஹோ, இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா. அடாடாடாடா, என்ன தைரியம்ப்பா. சரி சரி, கையெடு. முடியலையே. ஏ? என் ஜாக்கெட்டோட பின்னு உன் பனியில மாட்டிச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிகரெட் சிகரெட். முடியலையே. டைம் ஆச்சு. ப்ளீஸ் பின் எடுத்து விட. நான் ஒண்ணு கொடுக்குறேன், அதை நீ வாங்கிக்கிறதா இருந்தா இந்த பின்னை எடுத்து விடுறேன். முதல்ல எடுத்து விடு, அப்புறம் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன். அப்பாடா. அடுத்தது, இப்ப நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு வச்சுக்க. அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஹலோ, how do you do? கழுப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன முதல்ல தொட்டா நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன், நான் உன்ன முதல்ல தொட்டா நீ எனக்கு சிக்கெட் கொடுக்கணும். ஓகே? அது என்ன, எனக்கு பட்ட சாக்லேட் உனக்கு சிக்லெட்? நான் கேக்குறது சின்ன குழந்தைங்க சாப்பிட சிக்லெட் இல்லம்மா. ஐ சி, நீ என்ன முதல்ல தொட்டதானே? ஓகே, ரெடி. தொட்டுட்டேன், நான் முதல்ல தொட்டுட்டேன், நான் முதல்ல தொட்டுட்டேன். சைமன், சீக்கிரம் 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 சீக்கிரம். முடியாது. நான் விட மாட்டேன். பயமா இருக்கு சைமன். ஏன்? இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்டதே இல்லை. கமா. சிந்து நதி பூவே, அடிஞ்சிரு கிளியே, சிறு அண்ணனடை பின்னலிட ஓடும் கலையே நடிலைலா. यही तो प्यार है, मोहब्बत की निशान नजर किलिए, सिर अन्ननडை பின்னலிட ஓடும் நடிலைலா. यही तो प्यार है, मोहब्बत की निशानी है. தொட்டிலிட்ட போதே, தொட்டிலிட்ட போதே, இது சொல்லி வைத்தவோ. சிந்தனை வளர்ந்ததென்ன, சந்தன குடங்கள் என்ன மானே, நீ முயங்குவதென்ன? यही तो प्यार का नशा है जो आंखों में बसा है. यही तो प्यार का नशा. சிறு அண்ணனடை பின்னலிடவும் கலையே நடிலைலா. यही तो प्यार है, मोहब्बत की निशानी. அனார்கலி அழகை பார்த்து சலீம் சார் காதல் செய்தான். Dan 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 dan
जो हर अंग से बरसती है, ये वो मस्ती है जो हर अंग से बरसती है. சிந்து நதி பூவே அடி சின்னதிரு கிளியே சிறு அண்ணாடை பின்னலிட ஓடும் கலையே நடி லைலா. यही तो प्यार है, मोहब्बत की निशानी है. लगती प्यारी है, ऐसी बीमारी है जो लगती प्यारी है. சின்னதி பூவே அடி சின்னதிரு கிளியே சிறு அண்ணாடை பின்னலிட ஓடும் கலையே நடி லைலா. यही तो प्यार है, मोहब्बत की है. சங்கர், என்னப்பா வந்து நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம். ரெடி ஆயிரு. என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டீனா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்பா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன், ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காகத்தான். இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறேன். பாவம், அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன ஒரு காரியம் பண்ணு. சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்லட, அதான பார்த்தேன். நீதான் கோயில் பக்கமே போக மாட்டியே, அப்புறம் எதுக்கு அங்க போற? அண்ணன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொன்னதை செய். போறாரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை நாட்டாமையா போச்சு. எனக்கு அவர் முதலாளிதான், நீயும் முதலாளிதான். 5 மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா உரி பண்ணி கண்ணாடியை கீழே போட்டுறாத. அவர் 5 மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணு ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்ன? அவசரப்படாத, சொல்றேன். உன் ஜோடி வந்தாச்சு. சைமன் அண்ணா. அக்காவுக்கு தெரியாம தானே வந்திருக்கேன். ஆமா. ரைட். ஏய், என்னடா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு? பாருடா, அலமேலுவ உன் கூட கூட்டிட்டு போய் 24 மணி நேரம் எங்கேயாவது தலைமறைவா இரு. 24 பேர். ஏய் வசந்தி. ஆமா, நாங்க எதுக்காக தலைமறைவா இருக்கணும்? இத பாரு, நீங்க ஊரை விட்டு போகணும், உங்க அப்பா வந்து தேடணும், யாருக்குமே தெரியாம இருக்க உங்க காதல் ஊருக்கெல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? அடாடா, இது முன்னாலே சொல்லி கூடாதா? தலைமையில வந்து விடுறேன். ஓகே, பாய். நான் சொன்ன இவன் தான், சொன்னபடி வேலை கவனிங்க.
யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல நிறுத்திருக்கான்? வண்டியை யாருங்க அது? சினிமால வர வில்லனுங்க மாதிரி. அவனுக்கு யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா புரியும். ஏறு சீக்கிரம். ஐயா நான் என்ன செய்வேன்? எங்கேயாவது போய் தேடுவேன். மாரியம்மா என்ன ஆச்சு? பாய் என் தங்காச்சியை காணோம். எங்க போனா? அவன் எங்க போனான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன் கையில வந்து அழகிக்கு நிக்கிறேன். ஐயா நான் என்ன பண்ணுவேன்? ஏன் தலையும் தம்பி அலமேலு பாத்தியா? பாக்கலையேக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன அலமேலு காணுமா? டைமனு என் கையில சொல்லிக்காம எங்கேயுமே போக மாட்டாளே. நான் என்ன? ஐயோ ஏக்கா அலற? அலமேலு எங்க போயிட்டு போறா? என்ன அலமேலுவை காணமா? அங்க பெரிய முதலாளி சங்கர காணாம தேடிட்டு இருக்காரு. என்ன சங்கர காணுமா? ஓஹோ இப்பதான் புரியுது. என்னப்பா தெரியுது? அப்பா உனக்கு இந்த வேளாங்கண்ணி கோயில திருட்டு கல்யாணம். சொல்றது கேளு. வந்து அலமேலுவும் சங்கரும் ஒருத்தர் விரும்புறாங்க. நானே கண்ணாலே பாத்திருக்கேன். அவன் தான் அலமேலுவை கூட்டிக்கிட்டு எங்க ஓடிட்டான். ஐயா 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 மாரியாத்தா, என் மானம் மரியாதையெல்லாம் பூடிச்சே. இனிமே இந்த குப்பத்துல இருக்கிறவனுங்களா என்ன பார்த்து வாடி பண்ணுவாக்கான்னு ஏளனமா பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்னான்னு வாய பாரு. எங்க இருக்கிறாங்க? ஏன் இப்படி அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்? ஓடி போட்டாளே. ஓடி போனா என்ன? ஓடி போனா திரும்பி வரத்தா போறாங்க. அக்கா நீதான் சொல்லிட்டு இருப்ப என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சலீம் நீ சொல்றது நியாயம் தான். நீ சொல்றது நியாயம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? பாரு எல்லாம் சரியா சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நீ சொல்றதுதான் கறிக்கிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டார் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. 5-6 மைலா? இன்னும் 5-6 மைல் 50 மைல் மாதிரி. இப்படி போய் சேராது. சீக்கிரமா போங்க. ரொம்ப ஸ்பீடா போங்க. நம்ம இடம் வந்துருச்சு, இறங்கு. அலமேலு அலமேலு ஐ எம் சோ சாரி அலமேலு.
நீதான் ஸ்பீடா விடுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்படி ஸ்பீடாவே வந்து விழுந்துட்டியே. பேசினேங்கிற முதல்ல என்ன தூக்கி விடு. ஐயோ, என்ன நீ பழைய பாஷைய பேசிட்டு இருக்க? நான் கத்து விட்ட படம்லாம் என்னாச்சு? முதல்ல என்ன தூக்கி விட போறியா இல்லையா? ஐயா, மெதுவா. அலமேலு, ரொம்ப அடிபட்டுச்சா? எனக்கு வர்ற கோவத்துல உன்ன அப்படியே வாய் வந்தபடி திட்டுவேன். வந்தாளே ஒரு மகராசி, வந்தேதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, அதை வெல்லும் எந்தன் முகராசி. அன்னாலும் பெண்ணேதான் இன்னாலும் பெண்ணேதான், யார் வென்றார் சொல்லையா கண்ணையா சின்னையா. வந்தாளே ஒரு மகராசி, வயதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, எதை வெல்லும் உந்தன் முகராசி. தாலாட்டு பாடம்மா தாயே, என்னிடம் வாலாட்டி பார்க்காதே நீயே. தாலாட்டு பாடம்மா தாயே, என்னிடம் வாலாட்டி பார்க்காதே நீயே. பாலூட்டும் பெண்ஜாதி தானே, பசியானே நான் என்று மானே. ஆணென்றால் ஆண்டாண்டி, என்னாலும் ராஜாடி, யார் வென்றார் சொல்லடி. அழுக்காதே குலுக்காதே தழுக்காதே மினுக்காதே, வாயாடி கில்லாடி என்னாடி கண்ணாட்டி. வந்தாளே ஒரு மகராசி, வந்தேதான் என்றும் இவராசி, அதிகாரம் இவள் கைராசி, அதை வெல்லும் எந்தன் முகராசி. பெண்தானே உலகத்தை ஆளும், முந்தானை நூலாலே முடிச்சொன்று நான் போட்டு வெல்வேனே சின்னையா. பந்தாட்டம் விளையாடி பார்ப்போமா இரு பேரும், யார் வெல்வார் சொல்லையா கண்ணையா சின்னையா. கல்யாணம் ஆகட்டும் கண்ணே, கைக்குள்ளே வைக்கின்றேன் உன்னை. அப்போதுதான் எங்கள் நெஞ்சம் ஆனந்தம் விளையாடும் மஞ்சம். பெண் என்றால் பெண்தானே, அங்கேதான் பலவீனம் ஏனம்மா ராஜாத்தி. தோற்றாலும் ஜெயித்தாலும் பெண்ணுக்கே சுகம் உண்டு, வா 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 ராஜையா கண்ணையா சின்னையா. சங்கர், உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அலமேலுவ மனப்பூர்வமா விரும்புற, அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற, அதுவும் எனக்கு தெரியும். அத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இத பாரு.
நாளைக்கே நீ டியூட்டில சேரணுமா? நேற்று ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீ தான் ஊர்ல இல்லையே. அப்ப ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு புறப்படு. அப்ப அலமேலு விஷயம் முதல்ல வேலையை கவனி. உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணுமில்ல, அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேன். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துடுறேங்க. என்னையா ஊருக்கு பூரா வட்டிக்கு பணம் கொடுக்கற? உனக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம்? அதை ஏன் கேக்குறீங்க? பணத்தை வாங்கும்போது பல்ல காட்டுறான், திருப்பி கேட்கும்போது இல்லைன்னு அலைய விடுறானுங்க. வாஸ்தவம் தான். ஆமாங்க, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் இருக்கானே, பணம் வாங்கி முகமாச்சு, அசலும் கொடுக்கல, வட்டியையும் ஒழுங்கா கொடுக்கலைங்க. ஓ, மொய்தீன் பாய்க்கு உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எதுக்கா கேக்குறீங்க? காரணமா தான். ஜெய்பால், எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க, நாளைக்கே பாருங்க. ஐயா 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 ஐயா, கொஞ்சம் இருங்கய்யா, இருங்கய்யா, இருங்கய்யா. ஐயா, இப்படி திடீர்னு ஜப்தி பண்ணானா எங்கய்யா போவேன்? எங்க வேணும்னாலும் போ, எனக்கு என்னய்யா? ஏன்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமானத்துக்கு வெளியே அறிக்கலாம். வேடையா வேடையா, இருங்கய்யா. ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் தவணை கொடுங்கய்யா. என்னய்யா இது அக்கிரமமா இருக்கு? ஏய்யா, இந்த பெரியவரை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா? அந்த மனுஷத்தன்மை உனக்கு இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ குடியா? ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுத்துக்கங்கய்யா. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கியா, அதை கூட்டிக்கிட்டு நான் எங்கயா போவேன்? உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறியா? ஓயா மரியாதையா? முதலாளி, இவ்வளவு பெரிய மனுஷன் காரை பிடிச்சு கெஞ்சிறார், மிருகத்தனமா தள்ளி விடுறீங்க. இவரை நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாவிலே நினைச்சிட்டியா? வாங்கின பணத்தை இவர் திருப்பி கொடுக்கல முதலாளி. அதுக்காக நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எவ்வளவுயா பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 3200 ரூபாய் தரணும். அவ்வளவுதானய்யா? இந்த இதுல 3000 ரூபாய் இருக்குது. சொச்சத்தை வீட்டுல வந்து வாங்கிக்க. இடையா பத்திரத்தை. முதலாளி, ஆண்டவனா பார்த்துத்தான் சமயத்துல உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பணத்தை வாங்கிடுச்சுல, இடத்தை கலை பண்ண வேண்டியதானே? நான் வர்றேன் முதலாளி. மொய்தீன் பாய், இந்தாங்க பத்திரம். நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி தரணுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். எப்ப வேணாலும் கொடுங்க, அதுக்கு வட்டி கூட வேண்டாம். முதலாளி, முதலாளி. யார் அது? இந்தாங்க முதலாளி. என்ன பாய் இதெல்லாம்? எங்க மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு. என்ன பாய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாம என்ன 1000 வருஷமா வாழ போறோம்? இருக்க போறதோ கொஞ்ச நாள். அதுக்குள்ளார நம்மால முடிஞ்ச உதவிகளை பிரத்தியாருக்கு செய்யறதான மனுஷத்தன்மை. உங்களுடைய நல்ல மனசு அல்லாஹ் நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா சந்தோஷத்தை கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? என்ன முதலாளின்னு கூப்பிட 1000 பேர் இருக்காங்க, ஆனா அப்பான அன்போட கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்காகத்தான் மறுபடியும் நிக்கா செய்யணும்னு விரும்பினேன். ஆனா நீங்க தான் அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளி, என் மகன் மும்தாஸ் உங்களுக்கு தான். பாய், நான் ஏதோ பெருசா உதவி செஞ்சிட்டேன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்றீங்களா? இல்ல முதலாளி, இல்ல. அல்லா மேல ஆணையா சொல்றேன், என் மகளுக்கு நீங்க தான் மாப்பிள. ரசாக்கு மாப்பிளையா அடையாதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சேன்னு பாக்குறியா? மும்தாஸ், ஒன்னு அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கறதா அல்லா மேல சக்தி செஞ்சு வாக்கு கொடுத்துட்டமா. சலாம் அலைக்கும் சலீம் பாய். அலைக்கும் சலாம் பாட் பாய். ஆவோ ஆவோ. உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? ஏமாச்சாரம். சரி, நீ வழக்கமா ஷனாய வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேட்ப? இல்சாக் பாய்க்கு கல்யாணம், அதுக்கு நீ தான் ஷனாய வாசிக்கணும். ரொம்ப சந்தோஷம். நம்ம டீ கடை மொய்தீன் பாய் மக மும்தாஸ் தான். மாப்பிள்ள ஊர்வலம் வருதுடி, சீக்கிரமா வாங்க.
போக கூடாத ஊர்வலம். என்ன சொல்ற? பணத்தை வீசி எறிஞ்ச ஒரு உண்மையான காதலுக்கு நீ சமாதி கட்ட நினைக்கிற, அது பாவம் சொல்றேன். சைமன், விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வற்புறுத்தி அடிமையாக்க நினைக்கிற, அது தப்புன்னு சொல்றேன். சைமன், இந்த ஊர்வலத்துல மாப்பிள்ளையா வர வேண்டியவன் நீ இல்ல, இந்த அப்பாவி சலீம்னு சொல்றேன். அதை சொல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இல்ல அவ கூட பிறந்த அண்ணனா? எங்க விஷயத்துல தலையிட நீ யாரா? சிலுவை போட்ட கிறிஸ்தவன் தான், ஆனா தொப்பி வைக்காத முஸ்லிம், விபூதி பூசாத ஹிந்து, எல்லாருக்கும் வேண்டியவன். இந்த குப்பத்துல யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மரியாதையா வழிவிட போறியா இல்ல? போக விட மாட்டேன். டேய் சைமன், சலீம், வேண்டாம், நீ போடாத பக்கம். தொடர்றதுக்கு நீ போடாத பக்கம். சைமன், டேய் இறங்குடா கீழே. டேய் சைமன், வீணா கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். என் பிணத்து மேலதான் இந்த ஊர்வலம் போக முடியும். டேய் சைமன், மும்தாஸ், பாலமேலு மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறது, பணத்தை கண்டதும் மனசை மாத்திக்கிறது, இதுக்கு பேராடி காதல். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்ததுக்காக சைமனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மஜ்னு மாதிரி சலீம் ஊர்வலத்துல ஷனாய் வாசிட்டு வராரு. மனக்கோலத்துல நீங்க சந்தோஷமா நிக்கிறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. ஆனா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக சலீம் பைத்தியம் பிடிச்சு அலைய போறாரு. பதில் பேச மாட்டேன். இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி, சும்மா விடாது. சைமன், 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 இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீயே கலாட்டா பண்றியா? வேண்டாம், அநியாயமா உங்க மக வாழ்க்கையை உங்க கையாலேயே அழிச்சிடாதீங்க. என்னப்பா சொல்ற? சலீமும் மம்தாஜ் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க. இல்லப்பா இல்ல, அவ பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை நானே बैठिए, अल्लाह रोका। எதின் சாஹிப் மகள் மும்தாஸ் பேகத்தை 5100 ரூபாய் மெஹராக நிக்கா செய்ய உங்களுக்கு சம்மதமா? கபூல்? கபூல் है, கபூல், கபூல் है, கபூல், கபூல் है. இந்த நிக்கா செய்ய மாட்டோம். இதன் பாய், நீங்க இப்படி அவமானப்படுத்திருக்கிறது நான் நினைக்கவே இல்லை. மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன காரியம் செஞ்சுட்டு? மனப்பூர்வமா சலீமை விரும்பிட்டு இன்னொருத்தோட எப்படி பாபா நான் வாழ முடியும்? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல விடலையே. அல்ல மேல சத்தியம் பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி என் வாயை அடிச்சிட்டீங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன தலைகுனிய வச்சுட்டேன்ல, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எங்க போறாரு இந்த மனுஷன்? சலீமுக்கும் மும்தாஸுக்கும் நிக்கா செஞ்சு வைங்க. சரி, மும்தாஸ் நிக்கா செய்ய உனக்கு சம்மதமா? கபூல்? கபூல். மும்தாஸ், சலீமுடைய நிக்கா செய்த உங்களுக்கு சம்மதமா? கபூல்? சம்மதம். கபூல் ஹே. சுப்ஹானல்லாஹ். மூணு ஜோடியில ஒரு ஜோடிக்கு நிம்மதியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த லக்கு யார் கிடைக்க போகுதோ? நமக்குதான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சலீம் மும்தாஸ் காதல்ல ரசாக் வில்லனா வந்துட்டான். நமக்குதான் அப்படி யாருமே இல்லையே. சரி, உங்க அண்ணா ஒருத்தன் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கானே. அவர் மூத்தவரா இருந்தாலும் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டுதான் அவருக்கு பண்ணுவாங்க. கல்யாண விஷயத்துல நான் தான் முந்திக்குவேன். என்ன மோமா, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சரி. அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலாம். என்னப்பா செய்யுது? பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போடுறேன். அதனாலதான்
ரொம்ப காலமா உன்னை சந்திக்கவே முடியல. ஏன்பா உனக்கு தான் எத்தனையோ பிசினஸ் இருக்கே, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏன் உனக்கு ஆசை வந்துச்சு? அதுல சராசரி இரும்பு பெட்டில பணம் தூங்கி கிடக்குது. இது மாதிரி பல ஃபேக்டரிகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா பல ஏழை குடும்பங்கள் பழைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் நேத்து நான் அவனுக்கு போன் பண்ணேன். ஆமா, அந்த ஆளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இதோ வந்துருவார். சலாம் அலைக்கும். வா ரசாக் பாய், உனக்கு 100 ஆயுசு, உட்காரு. என் ஃப்ரெண்டு வேதாச்சலம், பெரிய பிசினஸ் மேன். சலாம். ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது நம்ம குப்பத்துக்கு பக்கத்துல காலியா கிடக்கிறவன் இடத்தை இவர் பார்த்தாரா, அதுல ஒரு எரா ஃபேக்டரி கட்டணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? வெரி குட். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க. மத்த விஷயங்களை அங்கேயே பேசி முடிச்சுப்போம். குட் காட். என்னப்பா காரியம் முடிஞ்சதும் கடியாரத்தை பாக்குற? ஆமா, ஒரு அவசரமான விஷயம். நான் வரேன்ப்பா. அப்படி என்னப்பா கல்யாண முகூர்த்தம் தவறிட போகுது? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் போகலன்னா ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் நின்னு போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, வருஷா வருஷம் என் சொந்த செலவுல 100 ஏழை பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அந்த விசேஷ நாள். நான் வரேன்ப்பா. இதோ வந்துட்டேன். சரி, என்ன அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? என் பொண்ணு வசந்தி. Is it? வசந்தி சின்ன பிள்ளைல பார்த்தது என்னம்மா வளர்ந்துட்டா. ஏம்மா என்னம்மா படிக்கிற? BA ஃபைனல் இயர். வெரி குட், வெரி குட். நல்லா படிமா. நான் வரேன்ப்பா. வசந்தி, ஏம்மா எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதான் என் ஃப்ரெண்ட் கமலா வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன். சரி சரி. என்ன பாய், அப்புறம்? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? உங்க பொண்ணு கமலா வீட்டுக்கு போய் பாடம் படிச்சுட்டு வரல, என்ன இந்த சைமன் பையனோட போய் காதல் பாடம் படிச்சுட்டு வருது. என்ன சொல்ற நீ? சத்தியமா என் கண்ணால பார்த்தத சொல்றேன் சார். அலமேலு, அலமேலு, இன்னாமே என்ன ஆச்சு? ஐயா இன்னாடி உடம்புக்கு? ஐயா இன்னாடி சொல்லு. அக்கா இன்னாடி? பெரிய மச்சான் உப்பரி கீழே குத்தி எடுக்கிறியா? தீயாக்கி வாப்பா. என்ன பாக்குற? உன் மாவ செஞ்ச அக்கிரமத்தை இன்னான்னு வந்து கேளியா? ரோம் நகரமே தீப்பிடிச்சு எரியறப்போ நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்தாரா. குப்பத்து ஜனங்கள் எல்லாம் கொதிச்சு போய் வந்திருக்காங்க. நீ என்னமோ மாடியில உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி கூச்சல் போடுறீங்க? ஏழுங்க வைத்தறிச்சல் உனக்கு கூச்சலாதான் இருக்கும். தாயா பெரிய மச்சான், உன் பொட்டியில பணம் வரைக்கும் தாயா நீ பணக்காரன். என்ன சமாச்சாரம்? எதுக்காக வந்திருக்கீங்க? என் தங்காசி அலமேலு அவன் மாவன் கெடுத்து விட்டாயா. இப்ப அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு இன்னும் வழி சொல்ல போற? உன் மகனை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல நாங்க சேர்ந்து தாலி கட்ட வைப்போம். என்ன யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அங்கே இல்லைங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. குழந்தை பிறந்ததும் உடனே தந்தி கொடுங்க. நான் பிறப்பு ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்கதான் என்ன காப்பாத்தணும். நானோ கல்யாணமானவன். இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? முதலாளி, பாரு, நீயும் நானும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உன் வயத்துல வளர்ற கருவை கலைச்சிடு. என்ன அப்படியே அசந்து போய் நின்னுட்ட? செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாலே ஓடுத. அது முடிஞ்சு போன கதை இல்ல, அது ஒரு தொடர் கதை. என் வாழ்க்கையில மறக்க முடியாத கண்ணீர் கதை. அந்த கதையை பத்தி பேசத்தான் இப்ப இங்க வந்தியா? இல்ல, அது நம்ம சொந்த கதை. இப்ப அலமேலுக்கு என்ன வழி சொல்ற? அதுவும் நியாயம்தான். அலமே என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மகளோட இனிமே நீ பழகக்கூடாது. அவளே உன்னை தேடி வந்தாலும் நீ அவளோட பேசக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் வசந்திக்கு இருக்கிற தொடர்பு அருந்து போச்சு. ஏன்? உன் மதம் வேற, என் மதம் வேற. அதுதான் காரணமா? நீ ஒரு குடிசை, வசந்தி ஒரு கோபுரம். இது மட்டும்தான் காரணமா? இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு.
ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்டிஷனுக்கு நான் கட்டுப்பட்டா முதல்ல வசந்திக்கு கல்யாணம், அடுத்த நாளே அலமேலுவை நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏன் தலைய சுத்தி மூக்க தொடுற? இதுல ஏதோ ஆபத்து இருக்க. இருக்கு, உனக்கு இல்ல எனக்கு. குப்பத்துல இருக்கு. சில பேரு குண்டான் செட்டில குதிரை ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க. உன்னை எப்படி நம்புறது? சைமன், என்ன நம்பு. நான் சத்தியமா சொல்றேன், அலமேலுவை என் மருமகளா ஏத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படலன்னா அலமேலு நடுத்தருவுல நிப்பா. அது உன்னால முடியாது. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். உன்னையும் மகனையும் கோர்ட்ல நிக்க வைப்பேன். Be careful. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சாட்சிகளை கலைப்பேன். சங்கருக்கு அலமேலுவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கு. அதோட இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க, வசந்திய நான் தான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேங்கிற விட்ட வசந்தி கிட்டயோ இன்னும் வேற யாருகிட்டயோ சொன்ன ஆபத்து அலமேலுவுக்கு தான். என்னப்பா பதில் சொல்லாமையே போற? அலமேலு இந்த வீட்டுல வாழணும்னு நீ நினைச்சா நான் சொன்னபடி நடந்துக்க, இல்ல அப்புறம் உன் இஷ்டம். சைமனு, ஏன் ஒரு மாதிரியாக்குற? என்னத்துக்கு உன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கிக்குது? அந்த முதலாளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டானா? இல்ல உன்னை ஏதாவது மறுவாத குறைவா பேசிட்டானா? பாரு, அந்த முதலாளி என் தங்காச்சிய மருமவளை ஏத்து காட்டி பரவாயில்ல, கெட்டு போயிட்டு அந்த கைதியை மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கொண்டு போடுறேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அக்கா, நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பாசம். காரணம் ஏழைங்க. முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ போன எந்த காரியத்தையும் ஜெயிக்காம வரமாட்ட. சைமனே, சைமனே, வா தம்பி போலாம். நீ சொன்னபடி நான் நடப்பேன். ஆனா நீ பேச்சு மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்த கொலையே நடக்கும். சைமன், எங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன விரும்பலன்னு சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதையோ நினைச்சு எனக்கு துரோகம் செய்ய பாக்குற. மனசாட்சி இல்லாம நடக்காது சைமன், மனசாட்சி இல்லாம நடக்காது. நீ ஆவேசத்தோட பாக்குற, அந்த பார்வையில் அன்பு இருக்கு. நீ கோபமா பேசணும்னு நினைக்கிற, அது உன்னால முடியல. அப்படின்னா நீயா என்ன வெறுக்கல, யாரோ மனசை கலைச்சிருக்காங்க. ஆமா, என் மனசை கழிச்சிட்டாங்க, என் புத்தியை குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்போ நீயே என்ன ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நினைக்க நான் என்ன மிருகமா? அப்போ என்ன வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம்? சொல்லு, சொல்லு சைமன், சொல்லு. உன் மதம் வேற, என் மதம் வேற. சைமன், நீ கோபுரம், நான் குடிசை. அப்படின்னு யார் சொன்னது? ஊர் சொல்லிச்சா, உலகம் சொல்லிச்சா, இல்ல நீயே சொல்றியா? ஏண்டா எல்லாம் தெரிஞ்சுதானடா அந்த பொண்ணை காதலிச்ச? இப்ப ஏண்டா திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சந்தர்ப்பம் சதி செய்யுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து முறியடிப்போம். விதி விளையாடுதுன்னு சொல்றியா? அதை எதிர்த்து போராடுவோம். சதியாவது விதியாவது அதுக்கு நானா பயப்படுவேன்? அதுக்கு மேலே ஒரு சக்தி உன்னை மருந்துதான் ஆகணும்னு சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படி எல்லாம் சொல்லாத சைமன். நீ இல்லைன்னா நான் இல்ல.
டேய் சைமன், வசந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அவளை ஏமாத்துறாத. அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை பிரிஞ்சு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வசந்தி, உடஞ்சி போன இந்த உள்ளத்துக்கு இனிமே காதலே கிடையாது. உயிரில்லாத நிலம்பு கூட்டுக்கு கல்யாணமும் கிடையாது. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது சைமன், என்னால முடியாது. என்னை கைவிட்டுடாது சைமன். என்ன மன்னிச்சிடு. சைமன் நில்லுடா. டேய் சைமன், உன்னை எவ்வளவு உயர்ந்தவனா நினைச்சிருந்த, இவ்வளவு சாதாரண மனுஷனா போயிட்டேடா. ச்சே, நீ வணங்குற மாதா கூட உன்னை மன்னிக்க மாட்டா. போடா. அப்பா, படிக்கிற பொண்ணுக்கு இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? காரணத்தோட தான்ப்பா சொல்றேன். வசந்திக்கு நீயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. ஏன், உன் சொந்தத்துல நிறைய மாப்பிள்ளை இருப்பாங்களே. இருக்காங்க, ஆனா சொந்தத்துல பொன் கொடுக்க நான் விரும்பல. ஓ அப்படியா? ஓகே, கவலையை விடு. வசந்தி கல்யாணத்தை நானே ஜாம்னு முடிச்சு வைக்கிறேன். வசந்தி இனிமேல் உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ நிம்மதியா போ. நான் வரேன். மணி, பாபு வீட்டுல இருப்பான், உடனடியா வரைச்சிடும். குட் மார்னிங் அங்கிள். அடடா, வா பாபு. ஏன்பா அங்கேயே நிக்கிற? மணி, பாபுக்கு ஆர்டர்ஸ் கொண்டா. சரிங்க. பாபு, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு பெரிய இடத்துல அழகான நல்லா படிச்சு பண்ணா உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றப்ப நான் மாட்டேன் நான் சொல்ல போறேன். வெரி குட் பாய். வா உட்கார். அடடே, நல்ல சமயத்துல உங்க அண்ணன் வந்துட்டான். அவங்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போங்க. சங்கர், நாள்காலம் வரப்போகுது. சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவிட்டு கூட்டி போறோம். சதாசிவம், வர புதன்கிழமை நல்ல நாள். அன்னைக்குத்தான் விசேஷம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துடு நீ. ஏப்பா, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொல்லாம அப்படி என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு? அவசரம் இல்லப்பா, அவசியம் வந்துருச்சு. அளவேலே எங்க போற? போறப்பவே அபசகனமா? அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க போறேன். ஐயோ, உங்க அக்கா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? யோ, உன் தலையில சொச்ச என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு புரியும். பாப்பா, அக்கா, என்னப்பா என் அலுமேல இருக்க சொல்றேன். அலுமேலு, நீ போமா. என்ன ஐயா, என்னப்பா என்ன ஐயா, என்னப்பா என்னாரு சொல்லு.
காரியம் செஞ்சுட்டேன். ஏன் என்ன அலமேலுக்கு ஒரு வழி சொல்லுன்னு எல்லாரும் கேட்டீங்க, அதான் ஆளை வச்சு கருவை கலைச்சிட்டேன். அடா பாவி, அலமேலுவை வாழ வைக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தையே. பொல்லாத சத்தியம். சத்தியம் தவறாம நடந்துக்கிறதுக்கு நான் என்ன பெரிய மகானா? சாதாரண மனுஷன்பா. கத்திய கீழே போடு. அப்படின்னா நீ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டியா? உன் அவசர புத்தினாலதானே எல்லாமே கெட்டு போச்சு. அலமேலுவை வாழ வைக்க நான் இருக்கிறப்போ எதுக்காக இவர்கிட்ட போய் நியாயம் கேட்டேன்? சங்கர், அப்பா, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயமா வசந்தியை சைமன் கிட்ட இருந்து பிரிச்சீங்க. அலமேலுவை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சு இப்ப என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே. அப்பா, மகனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அத மடியில தூக்கி வச்சு கொஞ்சலான்னு எல்லா தகப்பனும் நினைப்பாங்க. ஆனா நீங்க கருவில் இருக்கிறப்பவே என் குழந்தைய கொன்னுட்டீங்களே. அப்பனா நீங்க என்ன சொன்ன? நான் உங்க மகங்கிற உரிமையில என்ன அடிச்சிட்டீங்க. ஆனா இன்னையில இருந்து எனக்கு ஒரு தகப்பனே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வா சைமன்,